இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் தருமபுரி இருசக்கரம் பழுதுபார்ப்பவர் நலச்சங்கமும் இணைந்து நடத்தும் குடியரசு தின அன்று ஒரு வாட்டர் ரோபோ, அதாவது வாட்டர் ஸ்கூட்டர் உடைய ரோபோவை நாங்க ஆப்ரேட் பண்ணி காமிக்க போறோம் மாணவர்களுக்காக. அது ஒரு போட் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஏரோநாட்டிக்கல் மெத்தட்லயும் மெரைன் சயின்ஸும் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ண மாணவர் வந்து குல்தீப் என்ற மாணவர் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் தருமபுரியை சேர்ந்தவர். அவர் தான் இந்த போட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார். அவர் தான் ஓட்டுவார் மாணவருக்கு மத்தியில. இது வந்து பின்னாடி என் முதுகு பின்னாடி ஏற பிரஸ் பண்ணிட்டு முன்னாடி போகுது. ஹேண்டில் பேருக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன ப்ரொப்பலர் இருக்கு. அதுதான் லெப்ட் ரைட்லாம் வளைக்குது. அது தண்ணியே தொடாம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அது எப்படி போகுதுன்னு பாக்குறோம். இப்ப கீரை ஆஃப் பண்ணியாச்சு. பரசல்ல நின்ற இடத்துல துடு போட்டோன்னே ரொட்டேஷன் ஆகும். பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா ரொட்டேஷன் ஆகும். அடுத்து இந்த பக்கம் ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா இங்கிட்டு ரொட்டேஷன் ஆகும். இப்ப இருபுறமும் ரொட்டேஷன் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி போட்டுகளை அதாவது ஏரோநாட்டிக்கலும் மெரைன் சயின்ஸும் மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறோம். இப்ப அடுத்து எல்லா பக்கமும் எப்படி ரொட்டேஷன் ஆகி வளையுது அப்படின்றதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சைக்கிள் எப்படி வளைச்சு வளைச்சு இப்படி ஓட்டும் பாத்தீங்கன்னா எப்படிமா இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு ஓட்டுற மாதிரி ஃபுல்லா ரொட்டேஷன் ஆகாம இப்படியே வளைச்சிட்டு மறுபடியும் இதே பொசிஷன்ல நம்ம ஓட்டுறத இப்ப நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முதுகு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரொப்பலர் ஆன் பண்ணிட்டு இப்ப எப்படி முன்னாடி வரோம்னு பாக்குறீங்க. இது மாதிரியான ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் என்பதுதான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்பது. இப்ப இந்த